மாதிரி அப்படின்னு அந்த ஃபீல் எப்படி இருக்கு? இந்த ஃபீல் கிரியேட் பண்ணது அல்லு அர்ஜுன் சார், சுகுமார் சாரும். அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஃபீல் கொஞ்சம் கூட குறையாமல், யாரையுமே ஏமாற்றாமல் ரொம்ப நல்லா படம் அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டப் பண்ணும்போதே எங்களுக்கு சில சீன்ஸ்லாம் தோணுச்சு இது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. அந்த நாங்கள் எந்த இடம்லாம் நினச்சோமோ அது எல்லா இடமும் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார், ஆக்சுவலி தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இஷ்டமான மாதிரி ஒரு சில வந்து இன்புட்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் நீங்கள் கொடுத்த பெஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ்லாம் நீங்கள் இதுக்கு நம்ம இன்புட்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரிஜினல்லே இருக்குது. அதை நாம் எங்கேயுமே அது குறையாமல் பண்ணாலே போதுமா. நமக்கு இன்புட்ஸ்ன்னு நம்ம ஸ்பெஷல் எதுவும் கொடுக்க வேண்டாம். அது டிஸ்டர்ப் ஆகாமல் கொடுத்தா போதும். அதை பண்ணுறதுக்கு தான் மதன் கார்கி சார்லாம் இருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க. சேலஞ்சிங்காக இருந்தது. சந்தோஷமாக இருக்குது, பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. செகண்ட் பார்ட்டில் அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவர் ஒரு கூலி, இதில் வந்து புஷ்பா ரூல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். அவரே ஒரு மாடுலேஷன் வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மேஜிக் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவர் நினச்சாரு. அதை நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இது என்னோட கால், இந்த பக்கம் இருக்குது என்னோட கால், என் கால் மேலே நான் கால் போட்டுக்கேன், உன் மேலே போட்டுக்க. இது ஃபர்ஸ்ட் பாட்டு. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். இங்க பாரு, தெரிக்க விட்டுல பொறிக்க விட்டுருக்காங்க. புஷ்பா 2 வந்து தமிழ்நாட்டில் வந்து ருத்ர தாண்டவம் ஆடி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். காலையில் அங்கே ஹைதராபாத்தில் ருத்ர தாண்டவம் ஆடி ஒரு பொண்ணு இறந்து போச்சு. அதை விட புயலாக வந்து இந்த படம் பெரிய சக்ஸஸ் வரணும். ஓகேவா? அந்த மாதிரி அல்லு அர்ஜுனா செம்மையாக பண்ணியிருக்காரு. நான் காலியானாலும் கோடாரி ஏந்தி வருவேண்டா கூலியா அப்படின்னு பகத் பாசில் வந்து செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பொண்ணா, அதாவது பொண்டாட்டியா ரஷ்மிகா வந்து சாமி சாமின்னு புருஷன் மேலே வச்சிருக்கிற பாசத்தை சொல்லலாம் அப்படின்னு புஷ்பா 2 கண்டிப்பாக அல்லு அர்ஜுனாவோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வைல்டு ஃபயர் தான். வேல்டு ஃபயராகவும் வரும். ஓகேவா? சூப்பராக இருக்குது. டிஎஸ்பியோட மியூசிக் வந்து அமேசிங். அந்த மியூசிக்கு அல்லு அர்ஜுனா, பகத் பாசில், ரஷ்மிகா 4 பேர் அப்படியே புரட்டி எடுத்திருக்காங்க. பூகம்பம் வந்து புரட்டி எடுத்து போட்ட மாதிரி, திருவண்ணாமலையில் நடந்த ருத்ரதாண்டவம் மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. பொண்ணு மேலே தொட்டா அப்படியே வந்து நிற்பான் அப்படின்ற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. வேற லெவல் படம். சக்ஸஸ். ஓகேவா? அர்ஜுன் சார் அவருக்கு நம்ம கேர போடு அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் டைலாக் மாதிரி நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா. மாஸ் காட்டுறாங்க. படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. டான்ஸிங்லாம் வேற லெவலு. அது வந்து நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்காது. ஸ்க்ரீன் பிளேல இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நல்லா ஒர்த்தான இதாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேல கண்ணை வச்சோம்னா அந்த ஐக்க எடுக்க மாதிரியே இல்லை. நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஒரு போரிங் மூமெண்ட்டே இல்லை. நல்லா தான் இருக்குது. பிஜிஎம் வேற மாதிரி நல்லா இருக்கணும். செம்ம பிஜிஎம்னா. டான்ஸ் தான் பக்கா மாஸ் காட்டாரு. அதான் அல்லு அர்ஜுன் சார் அவருக்கு ஒரு கேரை போடுன்ற மாதிரி மாஸ் காட்டாரு. ஆக்ஷன் சீக்வென்சஸ் நல்லா இருக்கு. ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இல்லை, அது வேற மாதிரி ஒரு எசன்ஸில் இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு தெரியாது, போயிடும். இப்போ வந்து நம்ம யாரும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் பிரித்து பார்க்கறது இல்லைல்ல. எவ்ரி திங் இஸ் பிகமிங் பேன் இண்டியா. அதனால அப்படி ஒன்றும் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நைஸ், நல்லா பண்ணியிருக்காரு. குட். எல்லாமே ஃபஹத் ஃபாசில் சார், அல்லு அர்ஜுன் சார், ராஷ்மிகா, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் போட்டு அடித்த மாதிரி இருக்குது. சின்ன ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நைஸ். ரெண்டுமே நல்லா இருக்குங்க. அது வேற மாதிரி ஒரு எசன்ஸ், இது வேற மாதிரி. குட். அதெல்லாம் ஏங்க வம்புல மாட்டி விடுறீங்க? அதான் சொல்கிறேனே, ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு எசன்ஸ் இருக்குது. அது அதோட வேலை குட். இது இதோட விஷயம் நல்லா இருக்கு. குட். தேங்க்யூ.